அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 9 காவலர்களுக்கு மரண தண்டனை. ஸோ கொரோனா டைம்ல வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தான்குளத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு அதிகமாக அந்த மொபைல் ஷாப்பை வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற காரணத்திற்காக சாத்தான்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த தந்தை மகனை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இதுல 9 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து நைட்டு ஃபுல்லா அடிச்சு அதனால அவங்க 2 பேரும் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதற்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல உள்ள மொத்தம் 10 மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. இதுல பால்துரை அப்படிங்கிறவரு அந்த கொரோனா டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. மீதமுள்ள அந்த குற்றவாளிகள் 9 பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டுள்ளது. பிளஸ் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அபராதம் பாத்தீங்க அப்படின்னா 1,40,00,000. ஸோ இந்த ரூபாயை பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க.